இணைய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த புது வருடத்தில் உங்கள் அனைவரையும் நல்ல ஒரு புத்தகத்தோடு சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போற புத்தகத்தோட பெயர் மேட் இன் ஜப்பான், அக்கியோ மொரிட்டா அண்ட் சோனி. யார் இந்த அக்கியோ மொரிட்டா? அக்கியோ மொரிட்டா சோனியின் ஃபவுண்டர். அவருடைய ஆட்டோபயோகிராஃபிஸ் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில அவர் பல விஷயத்த கவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு 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 தொழில் நிறுவனத்துடைய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அக்கியோ மொரிட்டா அதுலேருந்து எப்படி எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போய் சோனி மாதிரி ஒரு ஒரு மாபெரும் நிறுவனத்தை அவர் ஆரம்பித்தார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு. இது தொழில் முனைவோர் எல்லோருக்குமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படி நீங்கள் தொழில் எதுவுமே ஆரம்பிக்காமல் ஸ்டார்ட் அப் எதுவுமே பண்ணாட்டாலுமே நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா எப்படி அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இல்லை ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை எப்படி அமெரிக்கர்கள் அணுகுவார்கள் அல்லது ஜப்பானியர்கள் எப்படி அதை அணுகுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஒரு பிஸ்னஸ் புக்காக நான் பார்க்குறேன். இதில் அவருடைய இதை தவிர அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றி எழுதியிருக்காரு. குறிப்பாக இரண்டாம் உலகப் போரில் அவர் பங்கேற்ற விதம், அதோடைய பின்புலனில் எப்படி இந்த சோனிங்கிற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறலாம் அவர் நல்லா ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு. ஒரு நாடே சுத்தமாக சீரழிந்து போன பொழுது எப்படி அந்த நாட்டு மக்கள் ஒரு 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 என்ன தீர்மானமாக இந்த நாட்டை நம்ம மேலே மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஜப்பானுடைய வரலாற்றை இந்த புத்தகத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோ ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா இது சமீபத்தில் எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. கிட்டத்தட்ட எழுதி ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சோனி வாக்மேன், உலகமே ரொம்ப புகழ்ந்து பாராட்டிய அந்த வாக்மேனுடைய எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு. கொஞ்சம் நிதானமாக படிக்க வேண்டிய புத்தகம். அவருடைய வாழ்க்கை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் படிங்க. ஏற்கனவே படிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. கூடிய விரைவில் வேறு ஒரு நல்ல புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.